தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி 2016 தேர்தலில் இந்த மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி உருவாச்சு. அப்போ விஜயகாந்த் அவர்களோட தலைமையில் தான் அந்த கூட்டணி மிகப்பெரிய அளவில் உருவாக்குனாங்க. கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டார். அதாவது கருணாநிதி அவர்கள் இலவு காத்த கிளி போல காத்திருந்தார். எதுக்குன்னா விஜயகாந்த் அவர்கள் தன்னோட கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணிக்கு வராதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவிட்டார். இன்றைக்கி என்ன தெரியுமா நடந்திருக்கு? அதே பழம் நழுவி விஷத்தில் போய் விழுந்திருக்கு. இது சத்தியமாக இந்த மனுஷன் உயிரோடு இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஜயகாந்த் அவர்கள் அந்த அப்பேற்பட்ட மனுஷன் சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல்வாதியை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. இப்படி ஒரு அரசியல்வாதியை பார்த்துருக்கவே முடியாது. கடைசியில் ட்ரோல் பண்ணி மீடியாவை ஒட்டுமொத்த மீடியாவும் அவரை முடிச்சு விட்டாங்க. அவரோட கடைசி காலகட்டத்திலலாம் அவர் பேசினது, அவர் போதையில் உளர்ற மாதிரிப்பட்டது எல்லாத்தையுமே ட்ரோல் பண்ணி மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதே விஜயகாந்த் அவர்களை காலி பண்ணதில் முக்கிய பங்காற்றினது யாருன்னா நமது அண்ணன் சீமான் அவர்களும் அவரோட தம்பிகளும். லைக் தெலுங்கு வந்தேரிப்பாய் ஒருத்தன் வந்திருக்கான், இவனுக்கு சினிமாக்காரெல்லாம் வந்துட்டானுங்க. திமுகவுக்காக வடிவேல் அவர்கள் பேசுகிறார். லைக் சிஎம் சீட்னா என்னடா உனக்கு கேம் ஆடுற சீட்டு மாதிரி தெரியுதா உனக்கு? லைக் மியூசிக் சேர் மாதிரி உனக்கு தெரியுதா? ஆளுக்கு வந்துடுறானுங்க. அவனோட மண்டபத்தை உடைச்சனால அவனும் ஒரு கட்சி ஆரம்பித்து அவனுக்கு அந்த மண்டபத்துக்கு நடுவில் 2 பாலம் வந்துருச்சு, பில்லர் வந்துருச்சான். அவன் ஒரு கட்சி ஆரம்பித்து அவன் வந்துட்டான் சிஎம் சீட்டுக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்காக பிரச்சாரம் பண்ணவர் யாருன்னா இந்த நந்திக்கிட்ட வடிவேல் அவர்கள். இன்னொரு பக்கம் என்னென்னா தெலுங்கு வந்தேரி வந்துட்டான், குடிகாரன்லாம் உள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒட்டு மொத்தமாக அவரோட கேரியரையே உடைச்சது யாருன்னா இந்த சீமான் அவர்களும் அவரோட தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களும் அவரோட தம்பிகளும் தான். இன்றைக்கி எப்படி விஜய் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதே தான் அன்றைக்கி விஜயகாந்துக்கு நடந்துச்சு. எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு நான் வரேன் மக்களுக்கு பணியாற்ற நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ரஜினிக்கும் அதே தான் நடந்துச்சு. இப்படி ஒரு ஒரு அந்த ஒரு கலிகாலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்ல, இன்றைக்கி அதை விட ஒரு கொடூரமான காலம் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. என்னென்னா இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. லைக் போன தேர்தலில் கூட மதுரையில் பிரபாகரன் அவர்கள் அவரோட பையன் களம் நின்றிருந்தார் தொகுதியில். லைக் வேட்பாளராக எம்பி எலெக்ஷனில். ஸோ நிற்கும்போது சொற்ப ஓட்டில் தான் தோத்தார். ஸோ மதுரைங்கிறது வரும்போது தேமுதிகவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு கட்டமைப்பு கொண்ட மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு தொகுதி. அதே மாதிரி தான் விருத்தாச்சலம் 2006 தனியாக எல்லா தொகுதியிலும் போட்டிக்கிட்டவர் விஜயகாந்த் அவர்கள். தேமுதிகவை அப்போ தான் 2004 ஆரம்பிக்கிறாங்க. 2006 களமாடுறாரு. 2006 அவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. 2011 கூட்டணி வச்சுட்டு கிட்டத்தட்ட 29 எம்எல்ஏஸை ஜெயிக்கிறாரு. எதிர்கட்சி தலைவராகிறார். திமுகவை எதிர்கட்சி அந்தஸ்து என்கிற ஒரு அந்த பட்டம் கூட இல்லாமல் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு வளர்ந்து வந்த மனுஷன். திமுகனாலே விஷம், இந்த பொய்யினாலே திமுக, பொய்யினாலே கருணாநிதி. இப்படி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, சிலோனில் அவர் பதிவிட்டது இன்னும் ஞாபகம் இருக்குது. சிலோனில் தமிழ் இனத்துக்கே துரோகம் செஞ்சு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையே அழிச்சவர் இந்த கருணாநிதி அவர்கள் சொல்லிட்டு பதிவு பண்ணவர் நம்ம விஜயகாந்த் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இன்றைக்கி பணத்துக்காக நான் லாஸ்ட்டாக ஒரு மாதமாக வாட்ச் பண்ணுறேன். ஏன்னா என்டிஏ கூட்டணி கூட லைக் இது லாஸ்ட் மினிட்ல லைக் பாமக பண்ணுவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி. கடைசி வரைக்கும் இருந்துட்டு யார் கூட கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் லெஃப்ட்டில் இண்டிகேட் போட்டு ரைட்டில் கை காட்டிட்டு நேராக போவாங்கல்ல, அதே ஃபார்முலாவை தான் லைக் பாமக கடைசி வரைக்கும் கடைப்பிடிப்பாங்க. ஆனால் என்னென்னா பாமக ஆரம்பத்தில் என்டிஏ கூட்டணி, ஏன்னா அவங்களுக்குள்ளே அப்பா மக சண்டை இருந்தனால என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஆரம்பத்தில் வந்துட்டாங்க. ஆனால் தேமுதிக எந்த பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் எல்லா இடத்துலையும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்திருக்கு. டிவிகே கிட்ட, டிஎம்கே கிட்ட, ஏடிஎம்கே கிட்ட 3 கட்சிகள் கூடயும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு எதுக்கு? எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னெலாம் கிடையாது. 200 கோடி 300 கோடி, 200 கோடி 300 கோடி, யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட. யார் நமக்கு எம்எல்ஏ சீட்டு அதிகமாக கொடுக்குறாங்க, சரி ஓகே, கட்சியை வளர்க்குறதுக்காக எம்எல்ஏ சீட்டுக்காக நீங்கள் ஒவ்வொரு கட்சிகள்கிட்ட நீங்கள் பேரம் பேசுகிறீங்க, ஓகே, அது ஏற்புடையது தான். ஆனால் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உருவாக்குன ஒரு கட்சியை ஏலம் விட்டு இவ்வளோ நாட்களாக ஒரு மாதமாக 200 300 சொல்லிட்டு ஏலம் விட்டு அந்த டார்கெட் அச்சீவ் ஆன உடனே அப்படியே கம்ப்ளீட்டாக இன்றைக்கி போய் சேர்ந்துட்டீங்க பார்த்தீங்களா? 10 லட்சம் கோடி கடன் நம்ம தமிழ்நாட்டுக்கு. யாரால் 4.5 லட்சம் கோடி ரூபா கரெக்டாக 2021 எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறமா வெள்ளை அறிக்கையை பிடிஆர் அவர்கள் வெளியிடுறாரு சட்டசபையில். 4.5 lakhs crores நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு குடிமக்கள் மேலேயும் இத்தனை லட்சம் ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டபுள் 10 லட்சம் கோடி ரூபாய். முக்கால்வாசி பணமும் எதுக்கு செலவு பண்ணுறாங்க தெரியுமா? ஃப்ரீபீஸ்க்கு, அதாவது இலவசத்துக்கு. 1000 ரூபா மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறது, அது பெருமை பீத்துட்டு இருக்காங்க. கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் எலிஜிபிள் லைக் மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு லைக்
ஒருத்தங்களுக்கு இன்றைக்கி கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து லைக் யார் அழகாக யார் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா லைக் வந்து எனக்கே குழம்புது. லைக் நம்ம காளியம்மாள் அக்கா வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது ஒரு பறவைக்கு பறக்க சொல்லிக் கொடுக்கலாம். பறக்க சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் தான் நமக்கு உதவி தேவை. ஒன்ஸ் அது பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ரெக்கை கட்டி பறக்க ஆரம்பிச்சிடணும். அந்த பறக்கும்போது தான் நம்ம அதுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவனுக்கு லைக் வந்து பள்ளியில் நல்ல கல்வியும் சரி, நல்ல வந்து மருத்துவமும் சரி, நல்லா அவனுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வளர்கிறதுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டிங்கன்னா அவன் பாட்டுக்கு வளர்ந்து அவனோட குடும்பத்தை மேம்படுத்தி கொண்டு வந்துடுவான். ஆனால் கடைசி வரைக்கும் அவனுக்கு 1000 2000 1000 2000 கொடுத்து இலவசங்களை கொடுத்து ஊக்குவிச்சு வச்சுருந்திங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் அடிமையாக தான் இருப்பான். அதே வேலையை செஞ்ச மக்களை ஏமாற்றி இருந்து அவன் மக்கள்கிட்ட சுரண்டின ஒரு கட்சியை இது ஒரு மக்களை ஏமாத்துகிற ஒரு கட்சி. பொய்யினாலே கருணாநிதி தான் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா? உங்களோட கணவர், மரியாதைக்குரிய மக்களால் போற்றப்படக்கூடிய மனுஷர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவர் குறிப்பிட்ட விஷயம், இன்றைக்கி யார் கூட போய் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்கன்னா அந்த துரோகம், தமிழினத்துக்கே துரோகம் செஞ்ச கட்சியான திமுக கூட. சத்தியமாக சொல்கிறேன், எந்த தொகுதியாக இருந்தாலும் மக்கள் நீங்கள் தோற்கடிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை உடச்சி பேசணுன்னா, திமுக கூட கலைஞர் அவர்களை பேரை சொல்கிறத தாண்டி ஸ்டாலின் அவர்களை பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உதயநிதி அவரோட பேரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இன்பநிதிக்கு போஸ்ட் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி அவர்களோட கட்சியில் கூட, அதிமுகவில் கூட ஜெயலலிதா அவர்களோட காலம் கடந்ததுக்கப்புறமா எடப்பாடி அவர்கள் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெகசியை அடுத்த கட்ட தலைவர்களுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் அதே தான், உதயநிதி அவர்களை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே யாரை முன் வச்சு கட்சியை ஆரம்பித்து வளர்த்து கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு அடுத்ததாக இவங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த கட்சியில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் மக்களை ஏமாத்துறதுக்காக பாவம் அவரோட மறைவை வச்சு அனுதாப ஓட்டை தேடி விஜயகாந்த் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மறைவை வச்சு இன்றைக்கு வரைக்கும் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கட்சினா இந்த தேமுதிக தான். அந்த கட்சியில் இன்றைக்கு வரைக்கும் அவங்க பேசுகிற ஒரே ஒரு விஷயம் தான், விஜயகாந்த் அவர்கள். அதுக்கடுத்து சொல்லப்படுறது ஒன்றுமே கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்க, நாய் வளர்க்குறத தாண்டி மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? நான் சொல்கிறது இவங்க குடும்பத்தை சொல்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்து நிற்க போகிறாங்கங்கிறது எனக்கு தெரில. இன்னொரு விஷயமும் பதிவிடணும்னு நினச்சிருந்தேன். காங்கிரஸ் கட்சியோட இந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் விருதுநகர் எம்பி ஒரு சலசலப்பு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஆள் பற்ற வச்சாப்பில் இல்லை, லைக் விஜய் அவர்கள் என்னென்னா கூட்டணியில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்ற வச்சார்ல. இங்கே பற்ற வச்சது மேலே டெல்லி வரைக்கும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா, எலெக்ஷன் வரைக்கும் காங்கிரஸ் எப்போவுமே அமைதியாக இருப்பாங்க. லைக் வந்து பண்ணையார் கட்சி, அதை அப்சல்யூட்டாக ஒரு பண்ணையார் கட்சி. இந்த பண்ணையார் கட்சி கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு எலெக்ஷன் நெருங்கும்போது சீட் ஷேருக்காக லைக் வந்து பேச்சு பொருள் ஆக்குவாங்க. லைக் என்னென்னா 2021 நினைக்கிறேன் 25 சீட்டு கொடுக்குறாங்க, 21 தொகுதிகளை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி 40 தொகுதிகள் கிட்ட 2016 அவங்களுக்கு சீட் ஷேரிங் கொடுத்துருந்தாங்க திமுக. ஸோ 2016 40, 2021 26 நினைக்கிறேன், 2026 இப்போ வர்ற தேர்தலில் எங்களுக்கு வந்து அதாவது யாரை வச்சு காய் நகர்த்துறாங்க தெரியுமா? டிவிகே வச்சு. எங்களுக்கு வந்து ஆப்ஷனாக டிவிகே இருக்காங்க, ஸோ நாங்கள் டிவிகே கிட்டே போயிடுவோம்னு சொல்லிட்டு திமுகவை இவங்க வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. லைக் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி வளரணும்னா உண்மையிலே நான் சொல்கிறேன், பார்லிமெண்ட்டில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8-9 எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ணாங்க இப்போ சமீபத்தில். திமுக வந்து உண்மையிலேயே காங்கிரஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டணியில் வச்சுட்டு இருந்ததே கிடையாது. அவங்களுக்கு மறைமுகமாக கள்ள கூட்டணியில் இருக்கிறது யார் கூடதுன்னா பிஜேபி கூட. காங்கிரஸ் வளரக்கூடாதுங்கிறதுல 2 பேருக்கும் நோக்கம், திமுகவும் சரி பிஜேபிக்கும் சரி. பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரியே ஆடிட்டு இருக்கவங்க தான் இங்கே திமுக. அதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் நம்மளோட பார்லிமெண்ட்டில் அசம்பிளியில் கிட்டத்தட்ட 7-8 எம்பிஸ்ன்னு நினைக்கிறேன் சஸ்பெண்ட் ஆகுறாங்க. அதில் 7 பேரும் காங்கிரஸ், ஒரு ஆள் சிபிஎம், கரெக்டு கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ இத்தனை பேர் சஸ்பெண்ட் ஆனதில் திமுக கிட்டத்தட்ட 21 எம்பிஸ் இருந்திருக்காங்க. இந்த 21 பேரும் அந்த செக்ஷனே கம்ப்ளீட்டாக பாய்காட் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட்டாக அந்த செக்ஷனுக்கே அட்டன் பண்ணல. காரணம் என்னென்னா, போனால் பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கணும், பிஜேபிக்கு எதிராக வாக்களிச்சுட்டா இவங்களோட கூட்டணி அம்பலம் ஆயிருமே, இவங்களுக்கான அந்த டேர்ம்ஸ் வந்து உடஞ்சிருமே. ஏன்னா காரணம் என்னென்னா, இவங்க ஒவ்வொருத்தவங்க மேலேயும் வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. பிஜேபி பிஜேபி நினச்சா அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ அவங்க தலைமை யாராவது ஒருத்தங்க நினச்சா கூட இன்றைக்கி திமுகலேருந்து செந்தில் பாலாஜி அவர்களையோ இல்லை வந்து உதயநிதி அவர்களையோ இல்லை வந்து நேரு அவர்களையோ உள்ள தூக்கி இன்றைக்கி இந்த நிமிஷம் நினச்சா அவங்களால உள்ள தூக்கி வைக்க முடியும்.
காரணம் வேறு ஒன்றும் கிடையாது, வழக்குகள். நான் இன்றைக்கி போய் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டில் போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார்ல, அதில் வந்து என்னென்னா நான் 10 கப்பல்லாம் வாங்கலை, 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரா நீங்கள் எல்லாம்? 2 கப்பல், சாதாரண ஒரு போட்டு, ஒரு வள்ளன்னு சொல்லுவாங்க ஊரில், அதோட மதிப்பு நீங்கள் கேட்டாலே 10 லட்சம் 20 லட்சம் ரூபா. கப்பல் யோசிச்சு பாருங்கள், கப்பல். நான் 2 கப்பல் தான் வாங்கிறேன். அப்போ ஒயிட்டாக 2 கப்பல் வச்சுருக்காருன்னா இந்த கப்பல் முதலாளி எத்தனை கப்பல் வச்சுருக்காரு? இதெல்லாம் இந்த மேலே இருக்கிற உளவுத்துறைக்கும் இல்லை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 10 ரூபா பாலாஜியோட வழக்கு இன்னும் ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. 10 ரூபா பாலாஜியோட அந்த ஒரு காரணத்தினால தான் இலாக்கா இல்லாத அமைச்சர்கள் இந்த தாண்டி இப்போ வந்து எம்எல்ஏவாக உட்காந்துட்ருக்காரு. ஸ்டில் டாஸ்மாக் வழக்கு உதயநிதி அவர்களை இன்றைக்கி நினச்சா கூட பிஜேபி நினச்சா கைது பண்ணி உள்ளே போட முடியும். கே நேரு அவர்கள் 2000 கோடிக்கான ஊழல், லைக் வந்து அவரோட துறையில் ஒவ்வொரு போஸ்டிங்கும் போடுறதுக்காக 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் வாங்கி ஊழல் பண்ணி 2000 கோடிக்கான ஊழல். இந்த அளவுக்கு கரப்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த கட்சி, கரப்ட் பண்ணி வச்சிருக்கிற கட்சி பிஜேபி கூட கள்ள கூட்டணியிலிருந்து மோடி வந்துருவாருன்னு சொல்லிட்டு மக்களை பயங்காட்டிட்டு அவங்க நல்லா சொகுசாக உட்காந்து சுவைச்சிட்டு இருக்காங்க. மக்கள் நம்ம தான் முட்டாளாகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஒருத்தங்க விஜயகாந்த் அவர்களோட அன்னதாபத்தை வச்சு நம்மளை ஏமாற்றி அவங்களும் அவங்களோட பிள்ளைகளும் நல்லா உட்கார்றதுக்காக நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டில் முட்டாளாக நினச்சிட்டு இருக்கோம். நம்ம முட்டாளாக இருக்கோங்கிறத அவங்க நம்பிட்டு இருக்காங்க. உண்மையில சொல்கிறேன், இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த நியூஸ் எல்லாம் வரும்போது அதோட கமெண்ட்ஸை பார்க்கும்போது மக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கானுங்கிறது அது மூலமாக தெரிய வருது. கடைசி வரைக்கும் இந்த துரோகம் செஞ்ச கட்சி கூட போய் கூட்டணி வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, மக்கள் கொஞ்சம் அறிவாளிகளாக இருக்கீங்க. நம்ம எல்லோரும் லைக் வந்து டே பை டே க்ரோ ஆகிட்டு இருக்கோம். அரசியலை பற்றி புரிதலையும் மக்கள் எல்லாரும் கற்றுட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா, இந்நாள் வரைக்கும் மெயினாக சொல்லணும்னா இந்த கரூர் விஷயத்துக்கு முன்ன வரைக்கும் அரசியலை பார்க்குறவங்க, அரசியலை விட்டு நோக்குறவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அதுக்கான பார்வையாளர்கள் ரொம்ப கம்மி. என்னைக்கு இந்த இஷ்யூ அந்த ஒரு கொடூரம் நடந்துச்சோ அதுக்கு அடுத்ததாக எல்லா மக்களும் ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்க வந்தது உண்மையிலேயே மிகப்பெரிய லெவலில் ஒரு எப்படி சொல்கிறது, மக்கள் எல்லாரும் ஒரு அறிவு கூர்மையான ஒரு மக்களாக உருவெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சிகரமான இருக்குது. இன்றைக்கி நானும் உங்கள் முன்னாடி உட்காந்து இந்த அரசியல் பேசுகிறதுக்கு நான் வாய்ப்பு அளித்ததும் வேறு யாரும் கிடையாது, மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். காரணம் என்னென்னா, ஒரு டைமில் எத்தனை வீடியோ போட்டாலும் சரி, ஒரு டைமில் நான் சொல்கிறேன் 2019, 20, 21 டைமில் 19, 20 டைமில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ 18, 19 வயசுன்னு நினைக்கிறேன், அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது இந்தியன் ப்ராட்காஸ்ட்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன், யூடியூப் சேனலில். அப்போ எத்தனை வீடியோ போட்டாலும் 100 வயசு 50 வயசு 300 வியூஸ். ஆனால் இன்றைக்கி இத்தனை லட்சம் மக்கள் தினம் நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு முதலாவதாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 1,70,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் மோர் தென் 4 lakhs 4,60,000 ஃபாலோவர்ஸை தாண்டி போயிட்டுருக்கோம். இது எல்லாமே ஒரு டைமில் 100 வியூஸு 200 வியூஸு 50 வியூஸுன்ற அந்த பார்வையாளர்கள் இன்றைக்கி லட்சமாக கன்வெர்ட் ஆகி லாங் வீடியோஸும் சரி நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதை தாண்டி ஷார்ட்ஸும் சரி, நம்ம உழைச்சி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேறு ஒன்றும் கிடையாது. காலேஜ் போயிட்டு வந்த உடனே கண்டென்ட் எல்லாத்தையும் நீட்டாக ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுறது. அதுக்கடுத்து அது முடிஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிடுறது. ஸோ இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம்ல, நம்மளோட வாழ்க்கை டெய்லி ஸ்கெடியூலில் நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அது வேஸ்ட் ஆகல, வீணடிக்கப்படலை, மக்கள் இன்னும் பயன்பெறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது சத்தியமாக மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு அரசியல் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு, இன்றைக்கி நானும் ஒரு பிகினர் தான், ஒரு சின்ன பையன், 24 வயசு. இந்த ஏஜில் நம்ம வந்து ஒரு ஒரு அரசியலில் மக்கள்கிட்ட நடக்கிற நாட்டு நடப்புகளை கொண்டு போய் கன்வே பண்ணி அதை உங்ககிட்ட புரிய வச்சு ஏதோ ஒரு விஷயத்த ஒரு புரிதல் வந்திருக்குல்ல, அதுக்கான முழு காரணமும் அதை கொண்டு போய் சேர்க்குறதும் அதுக்கான ஒரு ஊக்குவிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது மக்கள் நம்ம சொல்கிறத பார்க்குறாங்க, ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. மக்களும் வந்து புரிதல் இல்லாமல் இல்லை, எல்லாருமே நாளுக்கு நாள் கூர்மை அடைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால்தான் இது மாதிரி ஜோக்கர் பாலிடிக்ஸ், இது மாதிரி பூமர் பாலிடிக்ஸ் நடக்கிறத நம்மளால் நம்ம எல்லாரோட கண்ணுக்கு முன்னாடியும் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயத்துடன் சொல்லி விடைபெறுகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.